வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். உங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் சீரிஸ்ல இது பார்ட் 9B. ஸோ 16 ஜனவரி 2023 ஷிஃப்ட் 4ல ரிமைனிங் 10 கொஸ்டின், அதாவது 11 இருந்து 20 வந்து என்னன்னா மேக்ஸ் கேட்டிருந்தேன். இந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் வித்தின் டைம் லிமிட்ல நம்மளால சால்வ் பண்ண முடியுமா, எப்படி ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்றது, இனி ஷார்ட் கட்ஸ் இருந்தால் எப்படி ஃபாலோ பண்றது, அதான் என்டையரா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல மேத்தமெட்டிக்ஸான தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு டக்குன்னு பார்த்துடலாம். Question number 11. Rita says that she sells her good at the cost price. If she uses 80 gram weight instead of 100 gram, then what is her profit percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன எடுத்துக்கிறோம், ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம். சரிங்களா, 100 கிராம் 100 ரூபா அப்படின்னு வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ நான் 80 கிராம் நான் எவ்வளோக்கு வித்துருப்பேன், 80 ரூபாய்க்கு வித்துருப்பேன்ல, ரைட். ஆனால் இப்போ என்னன்னா, இவங்க அந்த 80 கிராம எவ்வளோக்கு வித்துட்டாங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. ஏன்னா பாருங்களேன், 100 கிராம் இருக்க வேண்டியதை இன்ஸ்டிட் வந்து 80 கிராம் சொல்றேன். அப்ப 80 கிராம நான் 100 ரூபாய்க்கு வித்துட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு வந்து என்னன்னா கூடுது. ஆல்ரெடி நார்மலா வித்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு தப்புமே பண்ணாம கரெக்டா வித்திருந்தேன்னா 80 கிராம் நான் 80 ரூபாய்க்கு வித்திருக்கணும். ஆனா இப்ப 80 கிராம் 100 ரூபாய்க்கு வித்தனால எனக்கு 20 ரூபா வந்து என்னன்னா ப்ராஃபிட் வந்துருச்சு. சரிங்களா, இது வந்து எனக்கு ப்ராஃபிட். இப்ப அந்த 20 ரூபாவை, இந்த 20 ரூபா இருக்கு பாத்தீங்களா, இது 100ல எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தனா அதுதான் எனக்கு ஆன்சர். அப்படி பண்ணோம் அப்படின்னா அது தப்பு. ஏன் இந்த 100 எடுக்க கூடாதுன்னா, இது ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸாக இருக்கலாம். ஆனா இப்ப வந்து என்னன்னா இவங்க மாத்தினதுனால அந்த காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னா 80 கிராம் இதுதான். அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னா இப்ப 80 ரூபா வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ். சரிங்களா, ஆனா அதை அவங்க வித்தது வந்து என்ன 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்ததுனால இந்த 20 ரூபாய் எதிர நம்ம பார்க்கணும், 80 ரூபால வந்து என்னன்னா பார்க்கணும். ஸோ 20, அதாவது என்ன மீன்னா, இந்த 20 ரூபா வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஆன்சர். அப்ப 20/80 போடுவோம், இன்ட்டு 100 போடுமா, இதை அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜீரோக்கு போயிடும். ஸோ என்ன இருக்கும், 200 வந்து 8 இருக்கும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 25%. ஆனா இங்க நம்ம அடிச்சோம்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 20 இருக்கு, 20 என்ன போடுவோம், 100 போடுவோம், இன்ட்டு 100 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வரும். ஆப்ஷனுமே நம்மளுக்கு இருக்கு பாருங்க. ஸோ அப்படி போட்டோன்னா தப்பாயிரும். அதனால சொல்றேன், அந்த காஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் இருந்த காஸ்ட் பிரைஸ் வேற. ஆனா இவங்க சேஞ்ச் பண்ணதுனால இப்ப இருக்கிற காஸ்ட் பிரைஸ் 80 ரூபா. அந்த 80 ரூபால 20 ரூபா நான் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 12. ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் ஆஃப் வந்து என்ன எஸ் கியூப் எஸ் ஸ்கொயர் டி அண்ட் வந்து என்ன எஸ்டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ ஏ பை பி ஈக்குவல் டு சி பை எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த எக்ஸ் தான் நம்ம அந்த ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். இப்போ இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ அதாவது என்ன, இது ஏ, இது பி, இது வந்து என்ன சி. ஸோ வேல்யூ என்ன போடும், எஸ் கியூப்னு வரும். கீழே வந்து என்ன அப்படின்னா எஸ் ஸ்கொயர் டின்னு வரும். ஸோ இந்த சில வந்து என்னன்னா எஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்னன்னா எக்ஸ் தான். ஸோ அதனால நான் எக்ஸ் இந்த சைடு வச்சுருச்சுன்னா, அதாவது இந்த சைடு கிராஸ் ஆகும்போது ஸோ என்ன ஆகும், இந்த மேல இருக்க வந்து என்ன எஸ்டி ஸ்கொயர்டு வரும், எஸ் ஸ்கொயர் டி வரும், கீழே வந்து என்ன எஸ் கியூப்னு வரும். ரைட்டா, இப்போ நான் இங்க ஒரு எஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எஸ் இருக்கு. ஸோ மொத்தத்தையும் அடிக்கலாம், இங்க எஸ் கியூப்பும் இந்த எஸ் ஸ்கொயர்டு இந்த எஸ் ஸ்கொயர்டு அடியாரும். அப்ப எக்ஸ் என்ன இருக்கும், டி கியூப்னு இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர், டைரக்டா போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 13. சுமன் அருண் வந்து என்ன டுகெதர் பீஸ் ஆஃப் ஒர்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 days. அருண் அண்ட் ராகுல் வந்து என்னன்னா 48 days அந்த ஒர்க் பண்றாங்க. ராகுல் அண்ட் சுமன் வந்து 80 daysல பண்ணும்போது தென் ராகுல் சுமன் அர்ஜுன் ஜாயின்லி கேன் ஃபினிஷ் த சேம் ஒர்க் அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரா வந்து வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. சரியா, இப்ப சுமன் அண்டு வந்து என்னன்னா அருண், இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க, 96 நாள் ஒர்க் பண்றாங்க. அடுத்து அருண் அண்ட் ராகுல், இவங்க 2 பேரும் ஒர்க் பண்றது வந்து என்னன்னா 48. ரைட்டா, அடுத்து ராகுல் அண்ட் வந்து என்ன சுமன், இவங்க வந்து 80. இப்ப நம்ம இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம மொத்த ஒர்க் டன் வந்து என்னன்னா சொல்லிடலாம் எவ்வளவுன்னு. சரி, கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வே இருக்கு. அதாவது என்னன்னா சுந்தரத்துல எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த இதுல பெரிய வேல்யூ எது 96. சரிடா, அப்ப நான் 96 என்ன பண்ணிட்டு இருப்பேன், 96 மல்டிப்ளை பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது எது வந்து மூணுமே அந்த 96 48 80 மூணும் காமனா வந்து என்னன்னா மல்டிபிள் ஆச்சு அப்படின்னா அதுதான் எனக்கோட ஆன்சரா வரும். சரிங்களா, இது ஒன் வேல வந்து என்னன்னா பண்ணலாம். சரி, மெத்தட் 1 ஃபார் கால்குலேட்டிங் வந்து என்னன்னா டோட்டல் ஒர்க் டன். ஸோ மெத்தட் 2 என்னன்னா சிம்பிளஸ்ட் வே. அதாவது என்ன பண்ணணும், 96 48 80 டானாவத்தில் போட வேண்டியதான். ஸோ டானாவத்தில் போட்டால் என்ன வரும்னா 96 48 80 நம்ம எதால அடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிச்சு பார்ப்பேன், 6ஆல் அடிச்சு பார்ப்பேன் என்ன வரும். ஸோ 16 வரும், 48 அப்படின்னு பார்த்தோன்னா 8 வரும், இந்த 80 அடியாகாது, அப்படியே அப்படி வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணலாம், 8ஆல போடலாம்ல. ஸோ 8 பட்டம் வந்து 2 வரும், இங்க 1 வரும், 10 வரும்.
அடுத்து என்ன போகலாம்னா 2ஆல போகலாம். இங்க 1 வரும் 1 வரும் 5 வரும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். அதாவது 6 இன்ட்டு 6 இன்ட்டு 8 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இது பண்ணோம் அப்படின்னா 480 வந்து நிற்கும். சரிங்களா? நம்ம அந்த மாதிரி பண்ணாலும் 480 தான் வரும், இந்த மாதிரி பண்ணாலும் 480 தான் வரும். சரி, இப்போ நம்மளுக்கு என்னன்னா டோட்டல் ஒர்க் டன் வந்து என்ன 480 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப நான் 96, அதாவது 96 டேஸ் வந்து இவங்க பண்றாங்க. இவங்க 48 டேஸ் பண்றாங்க, 80 டேஸ் பண்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பண்ணுவாங்கன்னா அந்த 480 டிவைட் பை வந்து என்ன 480 டிவைட் பை 96 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த ஒன்னா பண்றதுக்கான வேலை கிடைச்சிடும். அப்ப நான் 480 டிவைட் பை 96 போட்டோம்னா எனக்கு என்ன வரும் 5ன்னு வருமா, ரைட். அப்புறம் 48 அதாவது 48 இன்ட்டு 10 போட்டா 480 கூட வரும். இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். அட் 80 இருக்கு. ஸோ என்ன பண்ணா வந்து என்ன இது வரும் 6ஆல பண்ணோம்னா அது 80 இன்ட்டு 6 பண்ணோம்னா 480 வரும். 480 டிவைட் பை 6 போட்டாலும் 80 வரும். இப்போ என்ன மீனிங்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து 96 நாள் பண்றாங்கன்னு வச்சுக்காங்க. ஒரு நாளைக்கு 2 பேரும் எவ்வளவு பண்ணிருப்பாங்க 5 ஓவர் பண்ணிருப்பாங்க. இப்ப என்னன்னா இந்த யாரு சுமன் அண்டு வந்து என்னன்னா அருண் அண்டு வந்து என்னன்னா ராகுல். சரியா? இவங்க 3 பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 1 டே பண்றதுக்கான ஒர்க் டோட்டலா கால்குலேட் பண்ணுவோம். ஆனா இப்போ ஆல்ரெடி என்னன்னா 2 டபுள் த ஒர்க் பண்ணுவாங்க. இங்க பாருங்களேன், இங்க சுமன் இருக்கான்னு வச்சுக்காங்க, இந்த சுமன் இங்கேயும் இருக்கான். அப்பனா இவன் ஒரு நாள்லயே வந்து டபுள் த ஒர்க் பண்ணுவான். இங்கேயும் ஒர்க் பண்ணுவான், இங்கேயும் ஒர்க் பண்ணுவான். அதை நம்ம கண்டுபிடிக்க கிடையாது. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இவங்க டபுள் த ஒர்க் வந்து எவ்வளவு பண்றாங்கன்னா, ஸோ இங்க 5, 10, 6 மொத்தத்தை கூட்டினா 21 வரும். எனக்கு வந்து என்னன்னா ஒரு டைம் பண்ணா டபுள் த ஒர்க் வேணாம் அப்படின்னா ஸோ 1 டே இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ 1 டே அவங்க வந்து என்ன பண்றதுக்கான ஒர்க்கு சுமன், அருள் அண்டு வந்து என்னன்னா ராகுல். ஸோ இவங்க எல்லாம் பண்ணானா 21/2 இருக்குமா, ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 1 டே ஒர்க் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கான டோட்டல் ஒர்க் டன் எவ்வளவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480 பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எந்த என்னன்னா இதுதான் தேவை. அதனால என்ன பண்ணுவோம் எக்ஸ்னு வச்சுக்குவோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, அந்த இடத்துல வந்து என்ன 1 ஏன்னா 1 டேக்கானதுல, ரைட். இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், அதாவது இந்த நான் 480 இந்த 480 இன்ட்டு 1ன்னு வரும். இன்ட்டு வந்து என்னன்னா இந்த 21/2 இன்ட்டு வந்து என்ன எக்ஸ்னு வருமா. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் தேவை. ஸோ அப்போ எக்ஸ் தான் தேவை அப்படின்னா இந்த 480 இன்ட்டு 2 கீழே வந்து என்னன்னா 21 வந்துடும், ரைட்டா. இப்போ நம்ம அடிச்சோம் அப்படின்னா 480 இன்ட்டு இது அடிக்க முடியாது, டேரெக்டாக வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த 21 480 அடிச்சோம் அப்படின்னா 22.85 வரும். அதோட நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 45.871 வரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் டேரக்டா சொன்னா அவன் கேட்கறது அப்ராக்சிமேட் தான் கேட்டிருக்கான். அப்ப ஆன்சர் சொல்ல 46 days அப்படின்னு. சரிங்களா? இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் அதை புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து நான் 2 போடுறேன் அப்படின்னா இவங்க டபுள் த ஒர்க், இங்கேயும் சுமன் வருவான், இங்கேயும் சுமன் வருவான், இங்கேயும் அருண் வருவான், இங்கேயும் அருண் வருவான், இங்கே ராகுல் வருவான், இங்கே ராகுல் வருவான். அவன் 2 டபுள் பண்றான்ல, நம்மளுக்கு தேவை ஒரு ஆளு ஒரு நாளைக்கு பண்ண ஒர்க். அந்த மாதிரி 3 பேரும் ஒரு நாளைக்கு பண்ண எவ்வளவு ஒர்க் பண்ணணும், அதுதான் வந்து 21 டிவைட் பை 2 போடுறோம். சரிங்களா? சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 14. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரெகுலர்லி a ஷாப் ஆஃபர் வந்து என்ன 12% டிஸ்கவுண்ட் ஆஃப் த மார்க்கெட் பிரைஸ். சரி, டூரிங் த ஃபெஸ்டிவல் சீசன்ல இட் ஆஃபர் ஏ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% அண்ட் ஓனர் ஸ்டில் இயர்ன் வந்து என்ன ப்ராஃபிட் ஆஃப் 5%. வாட் வுட் ஹேவ் பீன் த ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ் இஃப் ஒன்லி 4% சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் இஸ் ஆஃபர்ட் வித் ரெகுலர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இதுல என்னன்னா நார்மலா நம்ம ஒரு 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னால 12%, அதாவது டிஸ்கவுண்ட் போகும் தான் என்ன மீனிங். ஸோ 12% ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/100 போறோம். சரிங்க? அப்ப 12/100 போடும்போது வந்து அடிச்சோன்னு ஒன்று வரும்ல, அதாவது டிஸ்கவுண்ட்னா அந்த 100ல இருந்து அந்த 12 கழிப்பேன், அதுதானே டிஸ்கவுண்ட். அப்ப கழிச்சன எவ்வளவு நிற்கும் 88ல நிற்கும், ரைட். 88/100 போறேன், ரைட் தான். அதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் 10% கொடுக்காங்க. அப்ப நான் 10 கொடுக்கும்போது என்ன ஆகும், ஸோ 90/100 இருக்கும். நான் அந்த டிஸ்கவுண்ட் கழிச்சு மிச்சம் இருக்கிறத நான் போறேன். சரிங்களா? இப்படி போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்னன்னா அடிப்போமே, அதாவது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும், இங்க ஒரு ஜீரோக்கு வந்து ஒரு ஜீரோ போயிடும். என்ன இருக்கு 88 வந்து 9ஆல பண்ணா 792 பை வந்து என்ன கீழே 10 இருக்கு. அப்ப நம்ம புள்ளி வச்சோம்னா ஸோ 79.2. ஸோ இது இருக்கட்டும். அதாவது என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அவங்க பண்ணும்போது கிடைக்க வந்து என்னன்னா ப்ராஃபிட், ஆர் வந்து அவங்க செல் பண்ண இது வந்து என்ன 79.2. இதுவே என்ன சொல்றாங்கன்னா ஸ்டில் மேக் த ப்ராஃபிட் ஆஃப் 5%. அப்ப இது வந்து என்னன்னா 105 தானே. ஸோ அதாவது இந்த 105% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79.2 அப்படின்னா 100% நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ 100% கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், இங்க எக்ஸ்னு வைங்க. ஸோ அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதாவது இந்த 79.2 இன்டூ 100 வரும், கீழே வந்து என்னன்னா 105 அப்படின்னு வந்துருமா, ரைட். இப்போ நான் அடிச்சுனா என்ன வரும், ஸோ இந்த 79.2 இருக்குல்ல, இந்த 100 எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எழுதான், அதாவது 79 ஒரு ஜீரோ தான் வரும், ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி போகும்போது இந்த இது ஆகும். ஸோ கீழே 105 வரும். ஸோ இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா
75 வந்துன்னா 42 அப்படின்னு வரும். நான் ஆல்ரெடி அடிச்சிட்டேன், அதனால சொல்றேன் சரிங்களா. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம செல்லிங் பிரைஸ் வந்து என்னன்னா இதுதான் சரியா. அதாவது என்ன மீனிங்னா, என் காஸ்ட் பிரைஸ் வந்து 75 ரூபா 42 பைசா இருந்துச்சு. இது இருந்துமே நான் என்ன நிறைய டிஸ்கவுண்ட் இதெல்லாம் கொடுத்தாலுமே எனக்கு வந்து 5% ப்ராஃபிட் வருது. இந்த 75.42ல 5% பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இது வரும் சரியா. ஆட் பண்ணும்போது 79.2 இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ். இப்போ அவன் கேட்கல, இதை கேட்கல. அவன் என்ன கேட்கறான்னா, வாட் இட் ஹேவ் வந்து ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நான் 4% சக்சஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா என்ன வரும்னு கேட்கலாம். சரி, இப்போ நான் அதாவது இந்த 100 இருக்கட்டும். அதாவது என்னன்னா இப்ப என்ன சொல்றேன், எதோட சேர்த்துனா 4% சக்சஸ் டிஸ்கவுண்ட் வித் ரெகுலர் டிஸ்கவுண்ட். அப்ப ரெகுலர் டிஸ்கவுண்ட் வந்து இதுதான் ரெகுலர் 12%. அப்ப நான் என்ன வரும், அந்த 88 அப்படியே தான் இருக்கும். ஸோ 88/100 இருக்கட்டும். இப்ப நான் 90% போட்டலாம், ஏன்னா இங்க 10% இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா 4% கொடுக்கணும். இப்போ 4னா 100ல 4 போச்சுன்னா அப்படின்னா 96 இருக்கும். 96/100 இருக்கணும் சரிங்களா. இப்ப நான் இதை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இங்க 2 ஜீரோக்கு வந்து 2 ஜீரோ போயிடும். ஸோ வேற ஏதாவது நம்ம அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா முடியாது. ஸோ டேரக்டா வந்து என்ன மல்டிப்ளை பண்ண, அதாவது இதை மல்டிப்ளை பண்ணா 8448 டிவைட் பை வந்து 100 வரும். ஸோ 100 மீன்ஸ் என்ன ஆகும், 84.48 வரும். ஸோ 84 வந்து என்னன்னா 48 வருதா சரிங்களா. இப்ப இந்த 84.48ல இருந்து நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, 79. சாரி, நம்ம கேட்கறது வந்து வாட் வுட் ஹேவ் பீன் தி ப்ராஃபிட் தானே கேட்கறான். நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், காஸ்ட் பிரைஸ் தான் கழிப்போம் சரிங்களா. அப்ப காஸ்ட் பிரைஸ் 75 வந்து 42. ஸோ அதை கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து என்ன நினைக்கிறோம், 9.06 இருக்கும். ஸோ அதாவது என்னன்னா, நார்மலா ஃபர்ஸ்ட் நான் செல்லிங் பண்ணியிருந்தா எனக்கு 79.2 வந்திருக்கும். இப்ப நான் செல் பண்ணும்போது எனக்கு எவ்வளவுதான் 84.48. அவன் கேட்கறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கறான். அதனால அந்த 84.48ல இருந்து 75.42 கழிச்சுனா எனக்கு 9.06. இதுதான் எனக்கு ப்ராஃபிட். அவன் பர்சன்ட்னால 9. அதாவது 9.06 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து என்னன்னா, ஸோ வாட் பர்சன்ட் ஆஃப் எவ்வளோ காஸ்ட் பிரைஸ் 75.42. ஸோ இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கான் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ப 9.06 டிவைட் பை 75.42 இன்டூ 100 போடும் ரைட். இப்போ நான் 100 போட்டா என்ன ஆகும், இந்த 9 வந்து என்னன்னா இந்த சைடு போகும்போது 9600 வரும். 75.42 இதை நம்ம அடிச்சோன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு கிடைக்கிறது அப்ராக்சிமேட் வந்து 12.01 வரும். ஸோ ஆன்சர் 12%. இங்க பாருங்களேன், ரொம்ப அக்யூரேட்டா பண்ணாதான் நம்மளுக்கு வந்து 12% வரும். ஜஸ்ட் ஒரு இதுல ஸ்லிப் ஆனாலும் இங்க வரும் 5%ல இருக்கு, 11.5 இருக்கு, 11% இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஜஸ்ட் பாருங்க, உங்களால ஈஸியா போட முடிஞ்சுன்னா பண்ணுங்க, அப்படியே ஜஸ்ட் லீவ் அவுட் பண்ணீங்க, ஸ்கிப் பண்ணிருங்க. யோசிக்காதீங்க இந்த மாதிரி கொஸ்டின் தான். ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் டைம் லிமிட்ல நம்ம எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாஸ் மார்க் வேணும் அப்படின்னா எல்லா கொஸ்டின் தேவையில்ல, எந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். Question number 15. The average weight of 10% increased by வந்து என்னன்னா 7.9 kg when a new person replaces one of them weighing எவ்வளோ 20 kg. What is the weight of the new person? சரி, இதை நான் ரெண்டு வேளை வந்து சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டு மெத்தடுமே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளாரிட்டி வந்து என்னன்னா பார்த்துலாம் சரிங்களா. மெத்தட் 1 போட்டுக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்க, மொத்த 10% ஆவரேஜ் வெயிட். அப்ப கீழே வந்து என்னன்னா 10 பேர் இருப்பாங்களா ரைட். எனக்கு ஆவரேஜ் வந்து தெரியாது, அதனால நான் எக்ஸ்னு வச்சுட்டேன். இப்போ எனக்கு இந்த மொத்த டோட்டல் வெயிட் வேணும்னா என்ன பண்ணுவேன், இந்த 10 இன்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வந்துடும், டோட்டல் வெயிட் வந்துடும் சரிங்களா. இப்போ 10x இருக்கும். இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அதே வந்து என்னன்னா 10 பேர் தான். இந்த 10x வந்து என்னன்னா டோட்டல் வெயிட் இருக்கட்டும். ஆனா இந்த 20 கேஜி வந்து என்னன்னா அந்த 10 பேர்ல ஒருத்தவங்க வந்து என்னன்னா 20 கேஜியோட வெயிட் வந்து வெளில போறாங்களே, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மைனஸ் பண்ணிக்கிறேன். 20 கேஜி வெளில போறது, புதுசா வந்து ஒருத்தர் வருவாங்களா அவரோட கேஜ் தெரியாது, அதனால நான் கேன்னு வச்சுக்கிறேன். இன்டூ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் பிளஸ் அதோட ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா 7.9 கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்றாங்க. அப்ப 7.9 ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த 10 வந்து என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் சரிங்களா. இப்போ என்ன இந்த இடத்துல எழுதுறேன், ஸோ 10x இருக்கும், இந்த இடத்துல 20 பிளஸ் வந்து என்னன்னா கேன் இருக்கா. இப்போ என்ன இந்த 10 உள்ள போச்சுன்னா இதுவும் 10x ஆகும். ஸோ பிளஸ் வந்து என்னன்னா 79 ஆகும். ஏன்னா 10 இன்ட்டு 7.9 79 ஆகும். ஸோ இந்த 10x-க்கும் 10x-க்கும் அடி பண்ணிடும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா கே வந்து ஒரு சைடு கொண்டு வந்து, சரி கே இருக்கட்டும். இந்த 79 பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 20 வந்து மைனஸ் 20 பிளஸ் 20 அப்போ எவ்வளோ வருது, கே ஈக்குவல் டு, ஸோ 79ல 20 கூட்டினா 99 சரிங்களா. அப்போ கே வந்து என்னன்னா இந்த புது ஆளோட வெயிட் வந்து என்னன்னா ஸோ 99 கேஜி. இது வந்து மெத்தட் 1 ரைட்டா. ஸோ நான் மெத்தட் 2 வந்து சொல்றேன் பாருங்களேன். இது என்னன்னா சிம்பிளா இருக்கும். அதாவது இப்போ மொத்தம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்களா. ஸோ இந்த 10 பேர் இருக்காங்க. இதுல புதுசா வந்து என்ன ஒரு ஆள் வராங்க, இன்னொரு ஆள் ஆல்ரெடி இருக்கிற ஆள் வந்து வெளில போறாங்கல்ல. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே வந்து என்னன்னா அந்த ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா போகுது. ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 7. வந்து என்னன்னா 9 வந்து இன்க்ரீஸ் ஆக போதா. ஸோ 10 பேருக்கும் இந்த 7.9 வந்து இன்க்ரீஸ் ஆகுது, புதுசா ஆட் லைக் புதுசான ஆள் வந்து வந்தனால. அதோட
அந்த ஆட் பண்ணதோட என்ன பண்ணணும், இந்த 20 கேஜி இருக்கு பாத்தீங்கன்னா, இதையும் வந்து என்னன்னா ஆட் பண்ணிடும் சரிங்களா. ஏன்னா இந்த புதுசா வர ஆள் வந்து 20 கேஜி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா அவரோட இதுல வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அந்த 7.9 கேஜி வந்து என்னன்னா ஆவரேஜா ஆட் ஆகுது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது 7.9 10 பண்ணா 79 வரும். பிளஸ் அதோட வந்து 20 கூட்ட வேண்டாம். கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 சரிங்களா. சரி, இது வந்து என்னன்னா ஒரு ஷார்ட்கட்ஸ் மாதிரி டக்குன்னு வந்து போறதுக்கு. நீங்க கான்செப்ட் வேணும் அப்படின்னா மெத்தட் ஒன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. அது வந்து எப்போதும் மறக்காது, கான்செப்ட் கிளாரிட்டியோட இருக்கும். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 16. இதுல என்ன சொல்றாங்க, ஆனந்த் வந்து என்னன்னா கேன் ரோ 8 கிலோமீட்டர் per hour in still water. It take him thrice as long as வந்து row up to வந்து row down the stream. Find the speed of the வந்து stream. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா இந்த போட் ஸ்ட்ரீம் கொஸ்டின் வரும்போது நான் எக்ஸ் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம். அது என்ன மீன் பண்ணுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ ஸ்பீட் ஆஃப் போட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ ஸ்பீட் ஆஃப் போட்டு தான் வந்து என்ன எக்ஸ். ஸோ ஒய் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பீட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் சரிங்களா. ஸ்ட்ரீம் மீன்ஸ் ஆர் வந்து அந்த ரன்னிங் வாட்டரோடது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, ஆனந்த் கேன் ரோ 8 கிலோமீட்டர் per hour ஸ்டில் வாட்டர்னா என்ன மீனிங்ஸ், அந்த ஸ்பீட் ஆஃப் போட்டு தான் வந்து என்னன்னா 8 கிலோமீட்டர் per hour. அப்போ 8 கிலோமீட்டர் per hour ஓகேங்களா. ஆனா இந்த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து தெரியல, அவன் தான் அதான் கேட்டிருக்கான். அதனால வந்து நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் வச்சுக்கலாம். இப்ப இட் டேக் ஹிம் த்ரைஸ் அஸ் லாங்கஸ்ட் ரோ அப் டு ரோ டவுன். அதாவது மேல போறதுக்கு வந்து என்னன்னா இந்த ரோ அப் அப்படின்னு வச்சுக்கலாம். வாட்டர் வந்து இப்படி இருக்கு, நான் மேல போகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா த்ரைஸ் ஆகுது. ஸோ கீழே வரும்போது வந்து டக்குன்னு வந்துடும். இது எப்படி வந்துச்சுன்னா ஒரு ஒண்டர்லால போகும்போது ஒரு மேல ஏறுறதுக்கு வந்து கஷ்டப்படும், கீழே வந்துன்னா ஸ்வங்கின்னு வந்துடும்ல, அதுதான். ஸோ மேல போகும்போது எனக்கு வந்துன்னா ஸோ டைம் வந்துன்னா த்ரைஸ் ஆகுது. இங்க ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து ஒன்ஸ்ல இருக்கு. இப்போ என்னன்னா இந்த டைம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதாவது டைம் ஆஃப் அப்ஸ்ட்ரீம். இப்போ நான் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவேன்னா அப்ஸ்ட்ரீம் அப்படின்னாவே என்ன பண்ணுவோம், ரெண்டையும் வந்து என்னன்னா ஆட் பண்ணுவோமா. ஸோ அப்ஸ்ட்ரீம் போகும்போது ரெண்டையுமே ஆட் பண்ணும், விச் மீன்ஸ் வந்து இந்த ஸ்பீட் ஆஃப் போட்டையும் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணும். அப்போ எக்ஸ் பிளஸ் வந்து என்னன்னா ஒய்ன்னு வரும். இந்த எக்ஸுக்கான வேல்யூ வேணா 8 இருக்கு, பிளஸ் வந்து ஒய்னு வச்சுக்க அடுத்தா. ஸோ ஸ்பீட் அதாவது டைம் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் பார்ப்போம்னு வச்சுக்கலாம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவேன்னா அந்த ஸ்பீட் ஆஃப் போர்ட்ல இருந்து ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமை நான் கழிச்சு விட்டுருவேன். கழிச்சு விட்டேன்னா டைம் கிடைச்சிடும் எவ்வளவு நேரம் ஆகும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும். நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து என்னன்னா 8 மைனஸ் ஒய்னு வச்சுக்கேன் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்துல எழுதுறேன் அந்த டைம் ஆஃப் அப் ஸ்ட்ரீம் அண்ட் டைம் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம். நம்மளுக்கு எவ்வளவு அப் ஸ்ட்ரீமுக்கு வந்து என்னன்னா த்ரைஸ் எடுக்குது, டவுனுக்கு வந்து ஸ்ட்ரெங்கும் அதனால 1ன்னு வச்சுக்கலாம். 3:1 இருக்கு சரிங்களா. இப்போ அந்த டைம் ஆஃப் அப் ஸ்ட்ரீம் வந்து என்ன எவ்வளவு இருக்கு, 8 பிளஸ் ஒய்யா, ஸோ 8 பிளஸ் ஒய் வச்சுக்கிறேன். இங்கே கீழே வந்து என்னன்னா 8 மைனஸ் ஒய்ன்னு இருக்கு சரிங்களா. இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கலாம், என்ன வரும், ஸோ 3 இன்ட்டு 8 மைனஸ் ஒய் இன்ட்டு வந்துன்னா 8 பிளஸ் ஒய் அப்படின்னு வருமா. ஸோ 8 இரட்டா 16 3 24 வரும். ஸோ இன்ட்டு 3y வரும். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா 8 பிளஸ் ஒய்ன்னு இருக்கு சரிங்களா. இப்போ ஒய்யெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும். அப்போ என்ன வரும், 4yன்னு வரும். இந்த 24ல இருந்து வந்து என்னன்னா அந்த 8 கழிப்பனா. ஸோ 8 கழிச்சா எனக்கு என்ன வரும், 16ன்னு வரும். இப்போ நான் ஒய் வேணும் அப்படின்னா 16/4 போட்டோம்னா நானாங்க 16. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா நான் கேட்டதுக்கு ஒய் தான் கேட்டிருக்கான், டைரக்டா சொல்லலாம் 4 கிலோமீட்டர் per hour சரிங்களா. நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன ஆகும், அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 2 ஸ்பீடை ஆட் பண்ணும், டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஸ்பீடையும் வந்து மைனஸ் பண்ணும். அப்படி போட்டோம்னா ஆன்சர் வந்துடும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 17. வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் வந்து என்னன்னா 5x² அண்ட் 3xy அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அதாவது தேர்ட் ப்ரொபோர்ஷனலுக்கான ஃபார்முலா தெரிச்சுன்னா ஈஸியா போட்டலாம். என்ன சொல்லுவாங்கன்னா a/b is equal to by வந்து c. ஸோ இப்போ நமக்கு c தான் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன். அப்ப c வேணும்னா என்ன சொன்னா b² by வந்து ஏன்னு போடும். ஸோ இந்த b யோட வேல்யூ வந்து என்ன, அதாவது இது a இது வந்து b. ஸோ நான் b வந்து என்ன 2 தரம் 3xy இன்ட்டு என்ன பண்ணுவேன் 3xy அப்படின்னு இருக்குதான். ஸோ கீழே வந்து a இருக்கு, அதாவது 5x² இருக்கும். இந்த 3 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணா 3 9ன்னு வரும். ஸோ இந்த x என்ன ஆகும், x² ஆகும். y² ஆகும். கீழே இருக்கிறது 5x² இருக்கு. இந்த x²க்கும் x²க்கும் அடியாரம் மிச்சம் என்ன இருக்குன்னா 9 இருக்கு, y² இருக்கு, கீழே வந்து 5 இருக்கு. ஸோ டைரக்டா ஆன்சர் சொல்லிடலாம் இதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 18. ஸோ ஆன் ஏ சர்டன் பிரின்சிபல் வந்து a compound interest compounded annually for the second year at வந்து 20% per annum வந்து 1300னா இந்த பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா நம்மளுக்கு பிரின்சிபல் தெரியாது, அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கான வந்து என்னன்னா எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெரியாது. ஆனா அவன் செகண்ட் இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் சொல்லிட்டான். அதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 100 ரூபா முதல்ல எடுத்துக்கிறேன் சரிங்களா. இந்த 100 ரூபால ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து 20% பார்த்தோன்னா எனக்கு என்ன வரும், ஸோ 20 வருமா, ரைட். ஏன்னா வந்து 10% வந்து 10, 20% 20 வரும். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது 120 வரும். இந்த 120ல 20% பாக்குறேன். ஏன் அப்படின்னு சொல்றான்னா அவன் 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்கான் டோட்டல். இப்போ இந்த 20% ஆஃப் வந்து என்ன 120ல என்ன வரும், 24 வரும். ஏன்னா 10% 12, 20% 24. இப்போ என்ன வரும் 144ன்னு வரும் சரிங்களா. அதாவது என்ன மீனிங்னா
இந்த 24 மடங்கு இருக்கு பார்த்தீங்களா, இது அவன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த 24 அதுதான் வந்து என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1300ன்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் எனக்கு வந்து என்னன்னா 100 மடங்கு வேணும்னா என்ன பண்ணுவேன், ஸோ இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் எக்ஸ் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ எக்ஸ் என்ன வரும், இந்த இடத்துல 100 இன்ட்டு 1300 வரும். கீழே வந்து என்னன்னா 24ன்னு வருமா, ரைட். இப்போ நம்ம அடிக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஸோ வேற ஏதாவது அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. இது வந்து என்னன்னா ஸோ 4ஆல் அடிக்கலாம். ஸோ 6ஆல் அடியாகும். இது வந்து என்னன்னா 25ன்னு ஆகும், ரைட். இப்போ வேற ஏதாவது அடிக்க முடியுமா, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா மல்டிப்ளை பண்ண 25 1300 மல்டிப்ளை பண்ணோம்னா 32,500ன்னு வரும், ரைட்டா. ஸோ 32,500 டிவைட் பை 6ன்னு இருக்கும். ஸோ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 5416.6. நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டு அதான் சொல்றேன். ஸோ 5416.6 அப்ராக்சிமேட்லாம் எவ்வளோ வருது, 5416 வந்துச்சு. சரி, ஏன் சொல்றேன்னா நம்மளுக்கு எந்த வேலையுமே குடிக்கல. இதுல இன்னொரு ஃபார்முலாவும் போடலாம். நீங்க என்ன பண்ணலாம், ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா இருக்கும் சரிங்களா. ஸோ என்ன வரும், பி இன்டூ 1 பிளஸ் வந்து என்னன்னா R/100 ஹோல் பவர் என்னன்னு வரும். இதுல நீங்க ஒன்னொன்னே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 2 ஈக்குவேஷன் வரும். அதை கொண்டு வந்து பண்றதுக்குள்ள நமக்கு வந்து 30-40 நிமிஷத்துக்கு மேல போயிடும் சரிங்களா. ஸோ அதனால டைம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் கட். டேரக்டா வந்து என்ன, எப்போதும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டடா கேட்க போறேன்னா ஃபர்ஸ்ட் 100 எடுத்துக்கங்க. 144 வருது. செகண்ட் இதுக்கான இதை மட்டும் சொல்லிட்டான். அதாவது இந்த 24 இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் 1300 சொல்லும் போது நம்ம டேரக்டா 100 வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சணும், ஆன்சர் வந்துருச்சு சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 19. ஸோ என்னன்னா 2 கார் வந்து என்ன ஸ்டார்ட் டேக்கிங் வந்து என்ன லேப் ஆஃப் சர்க்குலர் ட்ராப் என்ன சொல்றாங்க 3.6 கிலோமீட்டர் அட் த சேம் டைம் வந்து என்ன எவ்வளோ 12 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. தே ஸ்டார்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் அண்ட் தே ஆர் மூவிங் இன் த சேம் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. சரி, அப்ப சேம் டைரக்ஷன் மீன்ஸ் என்ன வரும், ரிலேட்டிவ் ஸ்பீட்ல வந்து என்னன்னா மைனஸ் பண்ணும் சரிங்களா. அதாவது வேற வேற டைரக்ஷன்ல போனாங்க அப்படின்னா ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுவோம். சேம் டைரக்ஷன் போகும்போது மைனஸ் பண்ணுவோம். தி ஸ்பீடு வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க 70 to 90 கிலோமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. வாட் டைம் வில் த கார் வந்து மீ டைம், என்ன வேணா கொடுத்துட்டு ஃபைனலா என்ன கேட்கறான், டைம் தானே கேட்கறான். நம்மளுக்கு கேஷுவலான ஒரு ஃபார்முலா என்ன, ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். டைம் வேணும்னா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட், அவ்வளோதான். இல்லை ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வரும்போது ஏதோ ஸ்பீடு வரும், அதை போட்டா எனக்கு வந்து டைம் வரப்போம், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு கொடுத்துறான். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்கான், 3.6 கிலோமீட்டர். நான் 3.6 கிலோமீட்டர் தான் நான் டிஸ்டன்ஸ் என்னதுன்னா 3600 மீட்டர்னு வச்சுக்கிறேன். ஸோ 3600 மீட்டர்னு வச்சுக்கலாம். சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பீடு கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து என்னன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான் சரிங்களா. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து என்னன்னா, ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன மீனிங்னா சேம் டைரக்ஷன் வர்றதுனால இந்த 90ல இருந்து 72 நான் கழிச்சிடும் சரிங்களா. இப்போ நான் 90ல இருந்து 72 நான் கழிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு என்ன வரும், 18 வந்து என்னன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கும் சரிங்களா. ஆனா நான் ஆல்ரெடியே வந்து என்னன்னா இங்க 3600 மீட்டர் மாத்திரம். எல்லாத்தையும் நம்ம மீட்டர் பர் செகண்ட்ல மாத்திக்கலாம். இங்க 18 அதாவது கிலோமீட்டர் பர் ஹவரை நான் மீட்டர் பர் செகண்ட்ல என்ன பண்ணுவேன், 5/18 மல்டிப்ளை பண்ணுவேன். இங்க 18 போயிடும். அப்ப என்ன இருக்கும், 5 வந்து என்னன்னா மீட்டர் பர் செகண்ட்ஸ் இருக்கும் சரியா. இப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான். டைம் எவ்வளவு வேணும்னா என்ன பண்ணுவேன், டிஸ்டன்ஸ் எவ்வளவு 3600 இருக்கு, கீழே ஸ்பீடு வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் சரிங்களா. இப்ப நம்ம அடிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டா 5ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வரும். ஸோ அடுத்து 720 வருது. 720 செகண்ட் வந்து நிற்கும் சரிங்களா. அப்ப 720 செகண்ட் வந்து என்னன்னா, அதாவது 720 செகண்ட் நான் மினிட்ஸ்ல பண்ணணும், என்ன கீழே 60ஆல இது பண்ணுவேன். நான் ஒரு நிமிஷம் தான் 60 நிமிஷம் தான் ஒரு மினிட், அதனால சரிங்களா. இப்போ 00 போயிடும், என்ன ஒரு 12ன்னு வரும். அதாவது 12 மினிட்ஸ் வந்து என்னன்னா இருக்குது மொத்தம் சரிங்களா. ரெண்டு பேரும் அடுத்து வந்து எப்போ மீட் பண்ணுவோம்னா 12 மினிட்ஸ்ல மீட் பண்ணுவாங்க. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க, 12 மினிட்ஸ்னா எவ்வளவு 12 பாயிண்ட் வந்து என்னன்னா 12. ஸோ இதுல வந்து அவங்க மீட் பண்ண போறாங்க. ஸோ பிஎம் சரிங்களா, கரெக்டா சொல்லிடலாம். Question number 20. A shopkeeper வந்து என்ன sell oil 200 per liter which he purchased for வந்து என்ன 160 per liter but he gives only 800 ml of oil instead of வந்து என்ன 1 liter while selling. Find the actual வந்து என்ன percent of profit அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அதாவது இனிஷியல் காஸ்ட் பிரைஸ் இங்க வந்து என்னன்னா செல்லிங் பிரைஸ் வச்சுக்கலாம் சரிங்களா. நான் எவ்வளோ 160 ரூபாய்க்கு வந்து என்ன காஸ்ட் வாங்கியிருப்பேன், எவ்வளவுக்கு செல் பண்றேன் அப்படின்னா 200 ரூபாய்க்கு வந்து என்னன்னா செல் பண்றேன் சரிங்களா. ஆனா நான் இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 1000 ரூபாய்க்கு தான் வந்து என்ன அப்படின்னா, அதாவது 1000 லிட்டர், அதாவது 1000 லிட்டர் 1 லிட்டர் மீன்ஸ் வந்து என்னன்னா 1000 எம்எல்ல 1000 எம்எல் வந்து வச்சிருக்குது. நான் எவ்வளவு தான் செல் பண்றேன் அப்படின்னா 800 எம்எல் தான் செல் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு என்ன மீனிங் அப்படின்னா 200 ரூபா, அதாவது சாரி 160, ஆனா நான் வித்தது வந்து என்னன்னா 200 ரூபாய்க்கு ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நான் 800 வந்து என்னன்னா செல்லிங், ஆனா எனக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 1000 ரூபாயோட இது. ஸோ இன்ட்டு 100 போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த ஜீரோக்கு போயிடும், இந்த ஜீரோக்கு வந்து என்ன அந்த ஜீரோ போயிடும். ஸோ இங்க இருக்கிற ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். ஸோ மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேற ஏதாவது அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். ஸோ இங்க 10 ஸோ இது வந்து என்னன்னா இனி 16 வரும். ஸோ அடுத்து வேற ஏதாவது அடிக்கலாம்னா இது வந்து என்னன்னா 8, ஸோ இங்க வந்து என்னன்னா 10 இருக்கும்.
எல்லாத்தையும் நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்னு வந்து நினைக்கும். 10,000 டிவைட் பை 64ன்னு வரும். ஸோ இதை நம்ம டேரெக்டாக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 வந்து 25 வரும். அவன் கேட்கறது வந்து என்னன்னா ஆக்சுவலா வந்து என்னன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ மொத்தம் வந்து என்னன்னா இனிஷியலா இருந்தது வந்து என்னன்னா 100ல இருந்திருக்கும். இப்போ எனக்கு வந்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 வந்து 25. இப்போ எவ்வளோ கூடி இருக்கு 56 வந்து 25. ஸோ 56.25 தான் வந்து எனக்கான ஆக்சுவல் பர்சன்டேஜ். அப்போ ஆன்சர் டேட்டா சொல்றேன் 56.25. சரிங்களா? சரி, இது வந்து என்னன்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்கறது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் காஸ்ட் ஒன்று, செல்லிங் பிரைஸ் போகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் பொருளையுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏமே வந்து என்ன மாற்றி கொடுக்கறனால கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஸோ இது வரைக்கும் வந்து என்னன்னா 11ல இருந்து 20 கொஸ்டின் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச இந்த 20 கொஸ்டினுமே அந்த 10 கொஸ்டினுமே வந்து ரொம்பவே டைம் எடுக்கிற மாதிரி கொஸ்டின் தான் இருக்கு. இந்த ஸ்விஃப்ட்லாம் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பெருசா வந்து நம்ம டைம் அதிகமா வந்து என்ன ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். சரியா? அதனால எதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிருங்க. சரிங்க, அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின்லாம் வந்து என்ன அதை எண்ணில் வச்சுக்கேன் பேமெண்ட் தான் வந்து என்னன்னா பார்த்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா அடுத்து மேத்தமெட்டிக்ஸோட சீரிஸ் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்தலாம். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம சேனல் மறக்காம வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.